ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, இப்போது குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் யாருக்காச்சும் பெரியவங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரசம் வைக்கும் போது இதோட ஒரு வெத்தலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறங்க வெத்தலையோட மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதோட ஒரு 4 ஓமவல்லி இலை, இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்போ இதில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் பிச்சு இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம ரசம் வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெத்தலை, இந்த கற்பூரவள்ளி இலைலாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சளியும் நல்லா அவங்களுக்கு முறிஞ்சிடும். நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா இலகி வெளியில் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, பாய்.